நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெஸ்ட் ஆக்டர் மேல். ஹிட்டாச்சி பிராண்டின் பெஸ்ட் ஆக்டர் மேல். ஒரு சின்ன குறிப்பை சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த காலத்தில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருக்காரு. எம்எஸ்வி ஒரு பாடலை வந்து அவங்க டியூன் போட்டு ஏற்றி எழுதி ரெக்கார்ட் பண்ணி செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கொண்டு காட்டுகிறார்கள். அவர் ஷூட்டிங் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பயந்து போயிட்டாங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிச்சு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு. அப்புறம் மட்டும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சுப்பையா பாட்டுக்கு ஏதோ எழுதிட்டான் அருமையா, கண்ணதாசன். விசு பாட்டுக்கு ஏதோ டியூனை போட்டான், அது டிஎம்எஸ் மாமா அம்மா அருமையாக பாடிட்டாரு. யார் யார் நினைக்கிறீங்க, அவ்வளோ சாதாரணமான விஷயமா என்ற அந்த பாடல் யார் அந்த நிலவு. எல்லோரும் மிஞ்சி விட்டார்கள், அவரை மிஞ்சி நான் நடிக்க வேண்டும் என்றால் சாதாரணமான விஷயம் இல்லை என்று 2 நாள் டைம் எடுத்து 3ஆவது நாள் ஷூட்டிங் வந்தார். கேமராலாம் கட் பண்ணாங்க, மூஞ்சில் ஷேடோ, பேக்லைட் ஆச்சு, சிகரெட் புகை வந்தது. யார் அந்த நிலவு தியேட்டரில் அடித்தான் கிளாப்ஸு சிவாஜி கணேசனுக்கு. கண்ணதாசனை மறந்தான், டிஎம்எஸ்ஐ மறந்தான், எம்எஸ்வியை மறந்தான். அப்பேற்பட்ட மாபெரும் நடிகர்களை தாண்டி வந்த இந்த தமிழ் திரையுலகத்தில் 2007 தன்னுடைய முத்திரையை பதித்தவர் யார் என்பதை உங்களுக்கு அறிவிக்க சரியான நபர் செவாலியர் சிவாஜி கணேசனுடைய ஒப்பற்ற வாரிசு இளைய திலகம் பிரபு அவர்களை மேடைக்கு அழைத்தார். Best Actor Male. The nominees are Odu Ravi Unna Dai Ravi Podra Dai Dhanush for Polladavan, தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் Jeeva for Katra the Tamil, பழக்கும். நான் என்ன சொல்றேன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்க போலாமே. என் வீட்டுக்கு போனா ஒரு 1/2 hour தான் சார். வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய வந்து for Yevano Oruvan, நான் உங்க கூட வந்துறேன். Satyaraj for 9 ரூபாய் நோட்டு. 11 வருஷம் ஆச்சு இந்த தண்ணியை குடிச்சு. மொட்டைப்பாறையிலிருந்து உடைச்ச கல்லுக்கு மந்திரம் சொல்லி யார சாமி ஆக்குறதுக்கு பதிலா ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு மந்திரம் சொல்லி Satyaraj for Periyar, எல்லா பிரச்சனையும் தேந்திரும் இல்லைங்களா? Best Actor Male என்னம்மா கண்ணு சத்யராஜ். Best Actor Male, மார்கழியில் குளிச்சு பாரு குளிர் பழகி போகும், மாதவன வாழ்ந்து பாரு வறுமை பழகி போகும், உப்பில்லாம குடிச்சு பாரு கஞ்சி பழகி போகும், பாயில்லாம படுத்து பாரு தூக்கம் பழகி போகும். மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த வருஷம் நீங்கள் பெரியாராகவும் நடிச்சிருக்கீங்க, பெரியவராகவும் நடிச்சிருக்கீங்க. 9 ரூபாய் நோட்டு, அந்த படையாச்சி கேரக்டர், ஒரு ஒப்பற்ற ஒரு கமர்ஷியல் நடிகராக இருந்து ஒரு சகாப்தம் படைத்து விட்ட பிறகு மீண்டும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது மிக அழகாக. இந்த சில வருட காலமாக அந்த ஒரு புதுமையான ஒரு சத்யராஜை நாங்கள் பார்க்க முடியும். அந்த பரிமாணத்தை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த புதிய சத்யராஜின் பரிமாணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது சிறந்த புதுமுக நடிகர் விருது கூட எனக்கு கொடுத்துடலாம். ரிலையன்ஸ் மொபைல் விஜய் அவார்ட்ஸுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய நன்றி யுகி சேது சார் அவர்களே. ஏன்னா இந்த விருதை கொடுக்கறதுக்கு நடிகர் திலகத்தின் தவ புதல்வன் இளைய திலகம் பிரபு அவர்களை அழைத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லா நடிகர்களுமே நடிப்புக்கான விருது வாங்கினோம்னா நடிகர் திலகத்தை கையில் வாங்கணும்னு தான் ஆசைப்படுவோம்.
அந்த ஆசை வந்து இளையதளம் பிரபு மூலமாக எனக்கு நிறைவேறிச்சு. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். இந்த 9 ரூபா நோட்டு படத்தில் நடித்ததுக்கா எனக்கு சிறந்த நடிகர் விருது கிடைச்சதுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க மேலே கையை காட்டுவாங்க. எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா புகழும் இந்த படத்தின் இயக்குனர் தங்கர் பச்சானியே சேரும். ஏன்னா ஒரு புதுமுகத்தை வந்து எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். நம்ம பருத்தி வீரன் கார்த்தி வந்து எப்படி வேணாலும் நடிக்க வைக்கலாம். ஆனால் ஒரு 30 வருஷமாக ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிக்கிட்டு சத்யராஜ்னா ஒரு லொல்லு என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு டயலாக் பேசுறது பாருங்கள். தகடுங்கண்ணே தகடு தகடு அப்படிங்கிறது என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறது. ஸோ இப்படி ட்ரெண்ட் செட் பண்ண ஒரு நடிகனை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து மாதவ படையாட்சின்னு ஒரு படத்தில் கோவணம் கட்டி நடிக்க வச்சு எனக்கு ஒரு அவார்டு வாங்கி கொடுத்தாருன்னா இந்த பெருமை வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் தங்கர் பச்சானுக்கு தான் முழுக்க முழுக்க சேரும். நான் இந்த விருதை வந்து அவருக்கு என்ன சொல்கிறது டெடிகேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்து விட்டது. என்ன ரொம்ப விரும்பி ரசித்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு சத்யராஜ் வந்து 9 ரூபா நோட்டில் காட்டப்பட்டது. அதுக்கு வந்து விஜய் டிவி நல்ல முறையில் என்னை கௌரவப்படுத்திட்டாங்க. விஜய் டிவி நேயர்களுக்கும் என்னை செலக்ட் பண்ண ஜட்ஜுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த புகழ் அத்தனையும் இந்த படத்தினுடைய இயக்குனர் தங்கர் பச்சானியே சேரும். நன்றி, வணக்கம்.